السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. என் அன்பான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் 3 நாட்களாக கவிதை தொகுப்போட ஒரு தொடரில் 3 வரிகளை பார்த்துட்டு வந்தோம். முதலாவது வரி சஇதல் லதீன தஜன்னபு சுபுலர் ரதா வதயம்மமு லிமனாசிலிர் ரிضவானி. இரண்டாவது வஹுமுல் லதீன கத் அக்லஸு ஃபீ மஷீஹிம் வதஷர்ரஉ பிஷர்அத்தில் ஈமானி. மூன்றாவது வரி வஹுமுல் லதீன கத் பனௌ மனாசில சைரிஹிம் பைனல் ஹௌஃபி வர்ரஜாஇ லித்தய்யானி. அடுத்ததாக இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 4வது வரி வஹுமுல் லதீன மலல் இலாஹு குலூபஹும் பிவிதாதிஹி வமஹப்பத்திர் ரஹ்மானி. அல்ஹம்துலில்லாஹ், நேற்று 2 விஷயத்தை பார்த்தோம். ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் 2 விஷயங்களை 2 தரப்பில் வைத்து கொண்டு அது 2த்துக்கும் மத்தியில் ஒரு பேலன்ஸோட ஒரு நடுநிலையோட போவது தான் அவன் வாழ்க்கைக்கு நல்லது, அவன் மறுமைக்கும் நல்லது. அது 2 விஷயம் என்னது? பயமும் ஆதரவும், இறையச்சமும் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய ஆதரவும். ஆதரவு ஒரு விஷயம் இல்லாட்டி ஆதரவு பூர்த்தி அடையாது. என்னது அது? ஆதரவு ஒரு விஷயம் இல்லாட்டி ஆதரவே கிடையாது, அது போலி ஆதரவு. அமல் இல்லாட்டி அது போலி ஆதரவாக மாறிடும். இப்போ ஒருத்தவன் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிரோன்னு வெறும் ஆதரவு வைக்கிறான் தௌபா செய்யாம, அந்த ஆதரவு உண்மையானதா? கிடையாது. அந்த ஆதரவு தான் அவனை நரகத்துக்கே கொண்டு போகும். அந்த ஆதரவு தான் அவனை நரகத்துக்கே கொண்டு போகும். ஹைர், இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் நடத்தணும். ஒரு மனிதனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள். என்னென்ன? இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா என்னது? மன தூய்மை. மன தூய்மைனா என்ன? மனசு தூய்மையாக்கிறதா? மனசுல எந்த போட்டி பொறாமை எதுவும் இல்லாம அமல் செஞ்சாதான் அந்த அர்த்தமா மன தூய்மைனா? அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்வது. அந்த அமல்ல தூய்மை இருக்கணும், உள்ளத்துல தூய்மை இருக்கணும். அந்த அமலை அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்சிருக்கணும். இப்போ வேற யாராவது அந்த நோக்கத்தில் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. 2வது நிபந்தனை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அந்த அமலை செய்ய வேண்டும். இவ்வாறு செஞ்சாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஹைர், நேற்றைய பாடத்துல இந்த கேள்வி, நேற்றைய பாடத்துல ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 3 விஷயம் முக்கியம்னு சொன்ன. அதுல 2 அல் ஹவுஃப் வர் ரஜா, பயமும் ஆதரவும். 3வது ஒன்று சொன்ன, அதுதான் தலை அதுதான் நேசம். மஹப்பா நேசம். அது ஒரு பறவையோட தலையை போன்று, அது தலை இல்லாட்டி பறவை இல்லை. அதை போன்று அல்லாஹ் மீது நேசம் இல்லாட்டி எதுவுமே அவனுக்கு கிடையாது. அதுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது அவனுக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நேசத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வஹுமுல் லதீன, இங்க வஹும் அவர்கள் என்று வருது. யார் அவங்க? யாரை குறிப்பிடுது? ஆரம்பத்தில் சொன்னோம்ல முதல் வகுப்புல சஇதல் லதீன தஜன்னபு, அவர்கள் சந்தோஷத்தை அடைந்தவர்கள் என்று சொன்னோம்ல. அவங்கள பத்தி தானே அடுத்தடுத்தது பார்த்துட்டு வர்றோம். சந்தோஷம் என்பது உலக சந்தோஷமும் இம்மையின் சந்தோஷமும் மறுமையின் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய அந்த மனிதர்கள். அவங்கள பத்தி 4வது வரியில சொல்றாங்க, மலல் இலாஹு குலூபஹும், அல்லாஹ் அவர்களோட உள்ளத்தை நிரப்புகிறான். இப்போ அல்லாஹ் அவர்களோட உள்ளத்தை நிரப்புகிறான் என்று சொல்லும் பொழுது முதல்ல உள்ளம் என்றால் என்னன்னு படிக்கணும். முதல்ல உள்ளம் என்றால் என்னன்னு படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, ஒரு மனிதனோட நெஞ்சில், ஒரு மனிதனோட உடலில் ஒரு சதை பிண்டம் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனோட உடலில் ஒரு சதை பிண்டம் ஒன்று இருக்குது. முத்கானால் சதை துண்டு. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீர் அடைஞ்சு விட்டால் அவனோட முழு உடம்பும் சீராகிவிடும், சரியாகிவிடும். வ இதா ஃபஸதத்,
அது குழம்பு போயிட்டால், அது குழம்பு போய்விட்டு என்று சொன்னால், அது கெட்டு போயிருச்சு என்று சொன்னால், ஃபஸதல் ஜஸது குல்லு, அவனோட முழு உடம்பும் என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா வஹியல் கல்ப், அது தான் உள்ளம் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு நாம் வெளி உறுப்புகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வெளிரங்க அழகுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை விட ஒரு மடங்கு அதிகமாக உள்ரங்க உள்ளத்தோட பராமரிப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்று சொன்னால் இதுல அகத்தில் இருக்கிறது தான் முகத்துல தெரியும். அப்ப உள்ளத்துல இருக்கிறது தான் செயல்பாட்டில் வரும். அப்ப உள்ளத்தை ஒரு மனிதன் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உள்ளம் சீரடைஞ்சிருச்சுன்னா உறுப்புகள் சீராக இருக்கும். அந்த உள்ளமே கெட்டு போயிருந்துச்சு சொன்னால் செயல்பாடுகள் கெட்டு போயிருக்கும். இப்போ ஒருத்தவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டோ இல்லை இன்னொருத்தவன் ஒரு நல்ல பைக் வாங்கிட்டான். இப்போ உள்ளத்துல ஒரு நோய் ஒன்று வரும், பொறாமைங்கிற ஒரு நோய் வரும். அந்த பொறாமைங்கிற நோய் வந்தா அந்த வண்டியை எப்படிலாம் பஞ்சர் ஆக்கலான்னு யோசிக்க தோணும். அந்த வண்டியோட டேங்க்ல மண்ணலி கொட்டலாமான்னு யோசிக்க தோணும். அந்த வண்டி அவன் எப்போ போவான் போய் மோதலாண்டு யோசிக்க தோணும். இதெல்லாம் யோசிக்க வச்சது எது? உள்ளத்துல இருக்கிற பொறாமை. அப்ப அந்த உள்ளத்துல இருக்கிற பொறாமையை தூய்மைப்படுத்திட்டால் உள்ளம் தூய்மை, செயல்பாட்டில் அது வருமா? அவனுக்கு எதுவும் தீங்களிக்கன்னு தோணுமா? தோணாது. அதனால் தான் உள்ளம் மிக முக்கியம். அந்த உள்ளத்தை ஒரு மனிதன் பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. அதிகம் நபி இந்த துஆ கேட்பார்கள். அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்பாங்க. நபிக்கு உள்ள நோய்கள் எது இருக்குமா? உள்ளத்துல நோய் நம்ம சொல்ல முடியுமா? நபிக்கு உள்ளத்துல அந்த நோய் இருந்துச்சு, இந்த நோய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் தூய்மை செய்யப்பட்ட ஒரு உள்ளம். அந்த நபி ஒரு துஆ கேட்டார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னோட உள்ளத்தை உன் மார்க்கத்தின் மீது உறுதியாக வை. இப்போ மார்க்கத்தின் மீது உறுதியாக வை என்று சொன்னால் ஹராமின் பக்கம் போவாது, அனாச்சாரங்கள் பக்கம் அந்த உள்ளம் திரும்பாது. இந்த உள்ளம் திரும்பினாதான் செயலும் திரும்பும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உள்ளம் திரும்பினாதான் செயல்பாடுகள் அங்க போகும். இப்போ ஒருத்தன் கந்திரிக்கு போறான், அவன் என்ன சொல்லுவான்? ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு போறோம். அவனோட உள்ளம் உறுதியாக இல்லை ஈமானில். அதனால தான் அந்த என்ஜாய்மெண்ட் அந்த உள்ளம் என்ன பண்ணுது? அங்கீகரிக்குது. அவனோட உள்ளத்தில் ஈமானும் தக்வாவும் இல்லை. அதனால் தான் அந்த உள்ளம் ஹராமை அங்கீகரிக்குது. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? அவன் செயல்பாட்டிலே உள்ளத்துல. அதனால் தான் ஒரு மனிதனை நாம் சீர்திருத்தம் செய்யும் பொழுது வெறுமனே இது செய்யாத உட்காரு, இது பண்ணாத நில்லுங்க இப்படி சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நம்ம போனதுக்கு அப்புறமா செய்வான். காரணம் என்ன? அந்த உள்ளத்தை சீர்திருத்தம் செய்யல. எதை சீர்திருத்தம் செஞ்சோம்? உறுப்புகளால் அவனை நிப்பாட்டி வச்சோம். உள்ளத்தை நிப்பாட்டணுமா? இல்ல. அதனால் தான் உள்ளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அவர்கள் பயிற்சி கொடுத்தாங்களே, இங்க நில்லுங்க, அங்க போங்க, புஷ்அப்ஸ் போடுங்க, தண்டால் எடுங்க, இதான் சொன்னாங்க. போருக்கு போறதுக்கு முன்னாடி போருக்கு போனாங்களே, தண்டால் எடுங்க, அது பண்ணுங்க, டெய்லி காலைல ஜாகிங் போங்க, நாளைக்கு போருக்கு போக வேண்டியது இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்ப அவர்களை போரில் உறுதியாக வைத்தது எது? உள்ளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தோட ஆசை உள்ளத்தில் விதைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட மன்னிப்போட ஆசை உள்ளத்தில் விதைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போன்று இஸ்லாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் மேல் ஓங்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தை உள்ளத்தில் விதைத்தார்கள். சஹாபாக்களோட செயல்பாட்டில் வெறிப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் தான், ஒரு சஹாபி பேரிச்ச கொலை, அதாவது பேரிச்சம்பளத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கொலையாக இருக்கும், அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த். போர் நடக்க போகுது, அல்லாஹ்வோட மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், அந்த சொர்க்கம் வானம் பூமி எல்லாம் விட விசாலம் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வானம் பூமி எல்லாம் விசாலமா என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், அதை விடலாம் விசாலம் அந்த சொர்க்கம். இப்ப நபி என்ன சொன்னாங்க? போருக்கு வாங்க, நல்லா சண்டை போடணும், ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு வாங்க, உங்களுக்கு இந்த கூலி தர்றேன், உங்களுக்கு இந்த நாடு வெற்றி பெற்றால் உங்களுக்கு இன்ன சதுர அடி இடத்தை தர்றேன். அந்த பணமோகத்தை காட்டினார்களா அல்லது உள்ளத்தில்
மறுமையோட ஆசையை விதைத்தார்களா? மறுமையோட ஆசையை உள்ளத்தில் விதைத்தார்கள். அந்த சஹாபி என்ன சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போருக்கு போகணும்னா ரொம்ப தாமதமாயிரும். தூக்கி பேரிச்சம்பழத்தை போட்டு நேராக போருக்கு போனாங்க, ஷஹீதாவுனாங்க. அவங்களோட செயல்பாடுகள் அப்படி மாறினதுக்கு காரணம் என்ன? உள்ளம் சீர் செய்ய வேண்டும். அதனால தான் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது அவனோட உள்ளத்தை அவன் பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். யாராக இருக்கட்டும் சரி, பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், பரிசோதனை செஞ்சுட்டே இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு செய்தி வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதத்துக்கு பேர் போனவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹக்குக்கு போராடக்கூடிய ஒரு மனிதன் என்று பேர் போனவங்க. அவங்க தனிமையில் போகும்போது என்ன சொல்லுவாங்க? உள்ளத்தை திட்டுவாங்க. நீ அப்படி பண்றா என்று உள்ளத்தை அவர்களை கேள்வி கேட்டுக் கொள்வார்கள். அதனால் ஒரு மனிதன் அவனோட உள்ளம் மிக முக்கியமானது. அந்த உள்ளம் நேரான பாதையில் இருந்தால், அந்த உள்ளம் தெளிவாக இருந்தால் சொர்க்கத்தை நுழையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்து ஷுஆராவோட 89, 88, 89 வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு அவனோட செல்வமோ அவனோட பிள்ளைகளோ அவனுக்கு உதவாது. செல்வமோ பிள்ளைகளோ உதவாது. போர்த்தவன் கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சுக்கிறான், ஹராமான வழியில மொத்தா போயிட்டான். அவன் கோடி கணக்கான செல்வம் அவனுக்கு உதவுமா? உதவாது. அல்லாஹ்வோட பாதையில செலவழிச்சிருந்தா அது உதவும். அல்லாஹ்வோட பாதையில செலவழிச்சிருந்தால் உதவும். வெறுமனே அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நான் வச்சுக்கிற கோடிக்கணக்கான காசு, இதை வச்சு எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று சொன்னால் முடியுமா? நான் கேட்ட செய்திகளில் ஒன்று, சில மனிதர்கள், அதாவது முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. தலைவர்னு உடனே அரசியலை யோசிக்கக்கூடாது. நான் சொல்றது இந்த உலமாக்கள் என்ற பெயரில், அதாவது ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர், அவங்கள பொறுத்தவரை எப்படின்னா சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. சொர்க்கத்துக்கு டிக்கெட், ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போவா. அவன் என்ன பண்ணுவான்? இவருக்கு காசுகளை அள்ளி இறைப்பான், இது பண்ணுவான். பலனளிக்குமா? காசு கொடுத்து இவன் டிக்கெட்டை கொடுத்துட்டாப்புல சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. அதே போன்று எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, இன்ஷால்லா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்று சொன்ன போக முடியுமா? அந்த பிள்ளைகளை சீராக வளர்த்து, அந்த பிள்ளைகள் இவனோட மரணத்துக்கு பிறகு அவருக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்திருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. இல்லை என்று சொன்னால் வெறுமனே எனக்கு செல்வமும் பிள்ளைகள் இருக்குது சொர்க்கத்துக்கு போயிடணும்னு சொன்ன முடியுமா? முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் சொல்றான், அந்த மர்மை நாளில் காசு பணமோ எதுவும் அவனுக்கு பலனளிக்காது. எதை தவிர இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் அல்லாஹ்வின் பக்கம் தூய்மையான உள்ளத்தோடன் வந்தானோ அவனை தவிர. அவனுக்கு அவனோட தூய்மையான உள்ளம் பலனளிக்கும். அந்நாளில் உள்ளம் பாலடைஞ்சு போயிருந்தால் அந்நாளில் பலனளிக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரண்டாவது வகையான உள்ளம் என்னது? முதல் வகையானது சீரானது, சலீம், சீரான ஒரு உள்ளம். இரண்டாவது நோய்வாய்ப்பட்ட உள்ளம், நோய் இருக்கக்கூடிய அந்த உள்ளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களையும் காஃபிர்களையும் நயவஞ்சகர்களையும் காஃபிர்களையும் பற்றி குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் கூறும்போது என்ன சொல்றான்? ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களோட உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் அந்த நோயை அதிகரிக்கிறான். யாரோட உள்ளத்தில்? நயவஞ்சகர்களோட உள்ளத்திலும் காஃபிர்களோட உள்ளத்திலும். அப்ப நம்ம உள்ளத்துல நோய் இருக்குதா? உள்ளத்தோட நோய்னா என்னது? ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதா? அது கூட ஒரு மனுஷன் சீர் செஞ்சிடலாம். உள்ளத்துல நோய் என்றால் ஒரு மனிதனை பற்றி தவறாக எண்ணுவது, போட்டி, பொறாம, வஞ்சகம், இதை போன்று உள்ளத்தோட நோய்கள். அல்லாஹ்வை பற்றி தவறாக எண்ணுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறாக எண்ணுவது, சஹாபாக்களை பற்றி தவறாக எண்ணுவது, அதே போன்று முஸ்லிம்களை பற்றி தவறாக எண்ணுவது, உள்ளம் சரியாவே இருக்காது. இப்படிப்பட்ட உள்ளம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றான்? ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை அல்லாஹ் அதிகரிக்கிறான். ஹைர், ஷேக் ரஹிமஹுல்லாஹ் கவிதையில சொல்லும் போது கூறுகிறார்கள், வஹுமுல்லதீன மலல் இலாஹு குலூபஹும் பில் விதாதி. விதாத் என்று சொன்னால் பாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட திருநாமங்களில் ஒரு பெயர் ஒன்று உண்டு, அல் வதூத். அல் வதூத் அல்லாஹ்வோட பெயர்களில் ஒரு பெயர் தான் அல் வதூத். வதூதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், உத் என்று சொன்னால் நேசம், உத் என்று சொன்னால்
நேசம். உலமாக்கள் இந்த பேருக்கு அர்த்தம் சொல்லும் போது இரண்டு வகையான அர்த்தத்தை சொல்றாங்க. ஒன்னு, மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடியவன், மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடியவன், அல் மௌதூத், மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடியவன், அந்த அர்த்தமும் வரும். இரண்டாவது அர்த்தம் வாதின் அலா இபாதே, அடியார்கள் மீது நேசம் வைக்கக்கூடியவன். இரண்டும் அல்லாஹ் தானே, அவனோட அடியார்கள் மீது நேசம் வைக்கக்கூடியவன் அவன் தான், அடியார்கள் நேசிக்கிறதுக்கு தகுதியானவனும் அவன் தான். அப்போ வதூத் என்று சொன்னால் நேசத்துக்கு தகுதியானவனும் மனிதர்களை, அதாவது முஃமின்களை நேசிக்கக்கூடியவனுமாகிய அந்த அல்லாஹ் என்ன பண்றான், அந்த முஃமின்களோட உள்ளத்தில் மஹப்பத்தையும் நேசத்தையும் போடுறான், நேசத்தை போடுகிறான். பில் விதாதி, நேசத்தை போடுகிறான். யாரின் மீது நேசம்? வ மஹப்பத்தின், அன்பை போடுகிறான். யாரின் மீது? லிர் ரஹ்மானி, அல்லாஹ்வை அவங்க நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் பார்த்தோம் 3 விஷயம். ஒன்று ஹவுஃபு, ஒன்று ரஜா, ஒன்று மஹப்பா. மஹப்பா தான் தலை சார்ந்தது. மஹப்பானா யார் மீது மஹப்பா? அல்லாஹின் மீது மஹப்பா. இப்ப அல்லாஹின் மீது மஹப்பத்தை பற்றி உலமாக்கள் பேசும்போது சொல்றாங்க, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அது அவசியமானது, வாஜிபானது. இப்போ ஒருத்தன் சொல்றான், நான் முஸ்லிம், ஆனால் அல்லாஹ்வை நேசிக்கல, முஸ்லிமா இருக்க முடியுமா? முஸ்லிமா இருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் மீது மஹப்பத் இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிமா இருக்க முடியாது. ஒருத்தன் சொல்றான், சரி நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கல, முஸ்லிமா இருக்க முடியுமா? நேசிக்கலங்கிறான், ரசூலுல்லாஹ் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறான், முஸ்லிமா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் சொல்லும்போது சூரத்துல் மாஇதாவோட 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, மையர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களில் யார் மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறார்களோ, தீனை விட்டு புறம் தள்ளிவிட்டு, தீனை புறம் தள்ளிவிட்டு தீனை விட்டு வெளியே போகிறார்களோ, அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், உங்களை அழிச்சிட்டு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்க? யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தை நேசிப்பான், அந்த கூட்டம் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க இந்த தீனை விட்டு வெளியே போனால் என்று சொல்றான், தீனை விட்டு வெளியே போனால் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். என்ன சொல்லிக்கணும்? அல்லாஹ் தீனுக்குள்ள வாழ்வாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான்? அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். இந்த வசனத்தில் இந்த உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வை நேசிப்பது வாஜிப், அல்லாஹ்வை நேசிப்பது வாஜிப் என்று சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவோட 165வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ மினன் நாசி, மனிதர்களில் சிலர், மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதா, அவர்கள் அல்லாஹ்வை விட்டு வேற கடவுள்களை எடுத்துக்கொள்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த கடவுள்களை நேசிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறது வாஜிபா இல்லையா? அதே மாதிரி நம்ம உலகத்தில் வேற யாரையும் நேசிக்க கூடாது. அல்லாஹ்வோட மஹப்பத்துக்கு இணங்க வேற யாரின் மீதும் நம்ம மஹப்பத்தை வைக்க கூடாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் சரி, வைக்கலாமா? முடியாது. நபி மஹப்பத் என்கிற பெயர்ல அல்லாஹ் விட்டு உயர்த்திடலாமா? சிலர் மௌலூது படிக்கிறங்கிற பெயர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மஹப்பத் என்கிற பெயர்ல என்ன பண்றாங்க? நபிக்கு அல்லாஹ் போட்ட எல்லையை விட்டு அவங்கள புகழ்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அல்லாஹ் மீது பாசம் இருக்குதுங்க, நாங்கள் அல்லாஹ் நேசிக்கிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? குர்ஆன் சொன்ன பின்பற்றவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உங்களுக்குலாம் ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத்தே இல்லை. இவனும் ஒரு அளவுகோல் ஒன்று வச்சுக்கிட்டானோ, மௌலூது படித்தா மஹப்பத் இருக்குது, மௌலூது படிக்காட்டி மஹப்பத் இல்லை. அப்படின்னா சஹாபாக்கள் யாருக்கும் மஹப்பத் இல்லையா? யாருமே மௌலூது படித்தது கிடையாது. யாருமே இவனும் வாசிக்கிற மௌலூதை யாரும் படித்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்வது என்பது வேறு, இவனுங்க சொல்லக்கூடிய மௌலூதை படிப்பது என்பது வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து குர்ஆன் சுன்னா உலமாக்கள் எத்தனையோ கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அப்போ நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழக்கூடாது என்று சொல்லல, புகழணும். புகழுக்கு தகுதியானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பேரு என்னது? முஹம்மத், புகழுக்குரியவன். ஆனாலும் அல்லாஹ்வை விட புகழுக்குரியவனாக ஆயிடுவாங்களா? முடியாது. அல்லாஹோட பண்பை தூக்கி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துடலாமா?
முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி ஒரு பெண்மணி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும் போது அவங்க என்ன சொன்னாங்க? யஅலமு மா ஃபீ கதின், முஹம்மது என்பவர் நாளைய தினம் நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றையே அறிந்தவர். இது என்னது? மறைவான ஒரு ஞானத்தை வைத்திருக்கக்கூடியவர் என்று ஒரு கவிதையோ சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும் என்று. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எல்லையை போட்டாங்களா இல்லையா? இதுக்கு மேல நீங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கட்டும், ஒரு எல்லைக்கு மேல நீங்க புகழக்கூடாது. யாரை எல்லை கடந்து புகழலாம்? அதாவது அல்லாஹ்வை புகழ்றதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அல்லாஹ் புகழ்றதுக்கு எல்லையே கிடையாது. அல்லாஹ் மீது மஹப்பத் வைப்பதற்கு எல்லையே கிடையாது. அது ஒரு மனிதன் அல்லாஹ் மீது நான் முழுமையா மஹப்பத் வச்சுட்டேன்னு சொன்னால் சாத்தியமா? அவன் சொல்ல முடியாது. அல்லாஹ் மீது முழுமையா மஹப்பத் வச்சுட்டேன்னு சொன்னால், அல்லாஹ் மீது முழுமையா மஹப்பத் வைக்கணும் என்றால் அவன் கொடுக்கக்கூடிய எல்லா நியமத்தையும் எண்ணி பார்த்துட்டு இதுக்கு நான் மஹப்பத் வச்சுக்கிறேன், இதுக்கு நான் மஹப்பத் வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியும், சொல்லணும். அல்லாஹ்வோட எல்லா நியமத்தையும் நம்ம எண்ணிட்டோமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் மீது ஒரு மனிதனால் நான் அல்லாஹ் முழுசா மஹப்பத் வச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன முயற்சி தான் செய்வானே தவிர அல்லாஹ்வோட ஹக்கை அவன் பூர்ணமாக அவனால் செஞ்சுவிட முடியாது, அவனால் செய்துவிட முடியாது. ஏன்? அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியமத்துக்கும் நம்ம சுக்ர் செய்ய ஆரம்பிச்சா முடிஞ்சிருமா? அல்லாஹ் சொல்றான் நியமத்தை முதல்ல எண்ணவே முடியாதுங்கிறான். முதல்ல என்றது வரும், அதுக்கப்புறம் தான் சுக்ர் செய்யறது. முதல்ல நீங்க எண்ணவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வோட மஹப்பத்து தான் இறுதி. அதாவது அளவில்லா மஹப்பத் அல்லாஹ் மீது தான் வைக்க முடியுமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் வைத்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தாண்டி நாம் வைக்க முடியாது. அல்லாஹோட அந்தஸ்துல அவங்கள உயர்த்த முடியாது. எனக்கு ஒருத்தவர் வந்தார், நான் மதரசால ஓதிட்டு இருந்த காலத்துல ஒருத்தவர் வந்து ஒரு நல்ல குர்ஆன் சுன்னா கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நபர், ஒரு எலக்ட்ரிஷியன் ஒருத்தவரை கூட்டிட்டு வந்தார். ஒரு உருதுக்காரர் கூட்டிட்டு வந்து சொன்னாரு, இதுமாரி மௌலூதெல்லாம் படிக்கிறாரு, ஷிருக்குன்னு சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, நீங்க மதரசா மாணவர்கள் தானே, எடுத்து சொல்லுங்க. நான் கொஞ்சம் மாணவர்கள் இருந்தோம், எடுத்து சொன்னோம். ஷிருக்குங்க, இது செய்யக்கூடாதுங்க, ரசூலுல்லாஹ் புகழ்றீங்க தான், ஓகே, ஆனாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, எல்லைகள் இருக்குது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு அவருக்கு புரியலை எதுவுமே. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், சுப்ஹானல்லாஹ், அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட மஹப்பத் என்கிற பெயரில் கண்மூடித்தனமாக இஸ்லாத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை சொன்னார், ரசூலுல்லாஹ்வோட மஹப்பத்தினால நான் நரகத்துக்கு போவேன்னு கண்டாலும் நான் நரகத்துக்கு போகிறேன் தயார் அப்படின்றார். நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியது காரணம் என்ன? அதான் நம்மளுடைய இறுதி நோக்கா? அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெறுவதற்கு தான் நபியை நம்ம நேசிக்கிறோம். அப்ப அந்த ஆளுக்கு புத்தியில படல, நீங்க இப்படி நபியை நேசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஷிர்க் மூலியமா, இணை வைப்பு மூலியமா நீங்க நபியை நேசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய பிதாத்து மூலமாக நீங்க நபியை நேசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க. அவனுக்கு புரியல. அப்ப அவர் சொல்றாரு, நான் மௌலூது படிச்சு இதே போன்ற ஹராமான வாக்கியங்களை ஓதி நபி மேல நான் மஹப்பத்தை காட்டி நான் நரகத்துக்கு போவேன்னு சொன்னாலும் நான் நரகத்துக்கு போறேன் தயார். சுப்ஹானல்லாஹ். இந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் வைக்கக்கூடிய நோக்கம் புரியல. எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் வைக்கிறோம்? அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெறுவதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் குன்தும் குல் யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீ நேசிக்கிறீங்க என்றால் என்ன பண்ணணும்? ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றணும். அப்ப நபியை பின்பற்றாமல் ஒருத்தவனா அல்லாஹ்வை நேசிக்கிறான், நபியை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா நேசித்தவனாக ஆவானா? கிடையாது. அதனால் நபியோட நேசமாக இருக்கட்டும் சரி, அதுக்கென்று ஒரு எல்லை இருக்குது. அல்லாஹோட நேசத்துக்கு, அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய மஹப்பத் நம்ம ஒரு எல்லையை போட முடியாது. அதுக்குன்னு அல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கிறங்கிற பெயரில் அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது. இப்ப சிலர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அர்ஷின் மேல. இது அல்லாஹ் அர்ஷின் மேல உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹாவோட 5வது வசனம் நினைக்கிறேன், அல்லாஹ் தெளிவா சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தவனாக இருக்கிறான். இப்ப சில பேர் அல்லாஹ் மேல அவங்களுக்கு வந்து அதாவது கவனம் எடுக்கிறாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, நல்லா கவனிங்க, கொஞ்சம் விட்டீங்கன்னா குழம்பிரும். என்ன சொன்னாங்கன்னா,
அல்லாஹ்வை நீங்க அர்ஷுக்கு மேலே இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்க்கு நீங்க ஒரே ஒரு இடத்தை தான் நிர்ணயிக்கிறீங்க. இப்போ அல்லாஹ்னால அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்க முடியுமா? முடியாது. பொறுமையா, அல்லாஹ்வை நீங்க அர்ஷுக்கு மேலே, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்க்கு நீங்க ஒரு இடத்தை நிர்ணயிச்சிட்டீங்க. இப்போ அல்லாஹ்வை நீங்க அந்த ஒரு இடத்தோட நிர்ணயித்து விட்டால் அது ஒரு பலகீனம். சரிதானே? இவ்வளோ யோசிச்சானுங்க, இப்படிலாம் யோசிக்கவே கூடாது. அல்லாஹ்வை நீங்க ஒரு இடத்தோட நிர்ணயிச்சுட்டா அது அல்லாஹ்க்கான பலகீனம். அப்போ எப்படிங்க ஒருத்தவனை ஒரு இடத்தோட நிர்ணயிக்கிறோம், இவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொன்னா இவன் எங்கே நவர முடியாதுன்னு அர்த்தம் வரும்ல. அந்த அர்த்தத்தில் அவங்க யோசிச்சாங்க. அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் அங்கே மட்டும் தான் இருக்கிறானா, அப்போ இது பலகீனம் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான் நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அல்லாஹ் எங்கேயும் நிறைந்தோன், அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருக்கிறான். இந்த ஒரு கொள்கை நம்ம ஊர்ல இருந்துச்சு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா தூணிலும் இருக்கிறான். இந்த கொள்கை எங்கேருந்து வந்துச்சு? இந்த சிந்தனையில தான் வந்துச்சு. அவங்களோட அந்த நோக்கம் அல்லாஹ் மீது மஹப்பத்தில் அல்லாஹ் மீது கவனம் எடுக்கிறங்கிற பெயரில் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொல்லாத ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அப்புறம் கேட்கப்பட்டுச்சு, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. சரி, இப்ப அல்லாஹ் அரிசிக்கு மேல இல்லை, தெளிவா ஆயத்து சொல்லுது அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கிறான். இப்ப அல்லாஹ் அரிசிக்கு மேல இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இப்ப பதில் சொல்லணும்ல. அது ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்க? அல்லாஹு மௌஜூதுன் பிலா மகான், அல்லாஹ் இருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது, ஆனா இருக்கிறான். ஆனா எங்க தான்ப்பா இருக்கிறான்? இருக்கிறான், ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. இன்னொரு கோஷ்டி இருக்குது, மிக மோசமான ஒரு கூட்டம். நம்ம ஊர்லயே சில மக்கள் அதுல இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தூணில இருக்கிறான், துரும்புல இருக்கிறான் சொன்ன தூணிலையும் துரும்புல மட்டும்தான் இருக்கிறானா? அந்த எண்ணத்துல அவங்க சொன்னாங்களா அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருக்கிறான். இப்ப இந்த நீங்க போன் எடுத்தா இதுலயும் அல்லாஹ் இருக்கிறான், இதை எடுத்தா இதுலயும் இருக்கிறான், உங்களையும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான். இந்த சித்தாந்தத்தை போதித்த அந்த சில முன்னோர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அல்லாஹ்வை எப்படி வணங்குவது? எனக்குள்ளேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான், நான் எப்படி அல்லாஹ் வணங்குவதுங்கிறான்? இப்ப அல்லாஹ் மேல மஹப்பத்துங்கிற பேர்ல முத்தி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நமக்கு சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க? ஒரு பெண்மணிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் எங்கண்டு? ஐன் அல்லாஹ். இதே கேள்வியை கேட்டாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கண்டு? அந்த பெண்மணி சொன்னாங்க ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்துல இருக்கிறான். ஆயத்து சொல்லுது அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தவனா இருக்கிறான். இதை சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு தானே. இதை விட்டுட்டு யோசிக்கிறது, அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருந்தானா எப்படி வானத்துல இறங்குவான்? அப்ப அல்லாஹ் அரிசிக்கு மேல இல்ல, அல்லாஹ் அரிசிக்கு மேல இருந்து வானத்துக்கு முதலாவது வானத்துல இறங்குனானா அரிசி காலி ஆயிருமே. இதெல்லாம் இந்த சின்ன மூளையை வச்சு யோசிச்சு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமா போறது. இப்ப அல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கிறங்கிற பேர்ல குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா போனா அந்த மஹப்பத் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நல்ல நோக்கத்துல தாங்க செஞ்சோம் சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. அதனால் இப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இதுக்கு என்ன ஆதாரம்? அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இப்போ ஒருத்தவங்க சொல்றான் இப்ப அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு சொன்னா இப்ப அல்லாஹ் அந்த இடத்துல நிர்ணயிக்கிறிய, அல்லாஹ்க்கு ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லிடுறிய அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்து என்ன சொல்லணும்? அது உனக்கும் எனக்கும் தேவையில்லை. என்ன சொல்லணும்? அது உனக்கும் எனக்கும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிட்டா அவன் அரிசிக்கு மேல வைக்கிறான், அவ்வளவுதான். அப்போ அல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கிறா இருந்தா கூட என்ன பண்ணணும்? குர்ஆன் ஹதீஸின் படி தான் மஹப்பத் வைக்கணும். அதை விட்டுட்டு ஏன் சிந்தனைக்கு நான் இப்படி தான் மஹப்பத் வைப்பேன், ஏன் சிந்தனைக்கு நான் இப்படி மஹப்பத் வைப்பேன்னு சொன்னா என்ன ஆயிடுவோம்? வழி கெட்டு போயிடுவோம். அப்போ இதை போன்று வழிகேடுகள் உருவாவனதுக்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹையும் அல்லாஹோட தூதரை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ்ல படிக்காததின் காரணம். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அல்லாஹ் எங்கேயும் நிறைந்தோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலிம்கள் ஒரு உதாரணத்தை ஒன்று சொல்றாங்க. அது நான் அவர பேரை இங்கே குறிப்பிட விரும்பல. இன்னைக்கே அவர் இருக்கிறார், ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒருத்தவர். அவர்கிட்ட கேட்குறாங்க அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? அவர் சொல்றாரு அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்னு. சுப்ஹான் அல்லாஹ், அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஜஹாலத்தில் அறியாமையில் இருக்கிறான். அவர் சொல்றாரு எப்படிங்க அதை புரிஞ்சுக்கிறது சொன்னாராம். அவர் உஸ்தாத்கிட்ட கேட்டாராம் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு. இப்போ உஸ்தாத் சொன்னாராம், இன்னைக்கு பீச் ஓரத்தில் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு வா நான் புரிய வைக்கிறேன். வெறும் பீச் ஓரத்து தோட்டத்துக்கு போனாராம். நல்லா கவனிக்கணும், எங்கேயாச்சும் மிஸ் பண்ணீங்கன்னா குழம்பிருவிய. பீச் ஓரத்து தோட்டத்துக்கு போனாராம்.
புரிய வைக்கிறேன்னு சொன்ன அந்த உஸ்தாத் கூப்பிட்டாரு. இவர் போய்க்கிறார். போன இடத்துல அவர் கேட்டுக்கிறாரு, உஸ்தாத்காரர் அதாவது ஆசிரியர் ஷேக் கேட்டுக்கிறாரு, இது என்ன மரம்? வாழை மரம். இது என்ன மரம்? மாமரம். இது என்ன மரம்? பலா மரம். இதெல்லாம் சொல்லி, இது என்னது? தொட்டி. இது என்னது? ரூம். இது என்ன? ஓகே சொல்லிட்டு வா கிளம்பலாம் அப்படின்ட்டாராம் உஸ்தாத். கிளம்பலாம். இப்போ மாணவர் கேட்டாரா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேனே, அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாமே என்று சொல்லக்கூடிய, எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேனே, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அதான் இப்போதான் பதில் சொன்ன உனக்கு அப்படின்னாராம். இல்லை இல்லை நீங்கள் சொல்லலை, எனக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்க. இப்போ அவர் என்ன சொன்னாராம், தோட்டத்துக்கு வான்னு கூப்பிட்டானா, எல்லாமே தோட்டம், மாமரமும் அது உள்ளக்க இருக்குது, பலாமரமும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் சேர்ந்து தானே தோட்டம். இப்போ எல்லாமே அல்லான்னு சொல்லும் போது இது அவன் இவன் அந்த மரம் இது எல்லாம் சேர்ந்து அல்லாஹ், இந்த பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ். இந்த சித்தாந்தத்தை யாரு நமக்கு சொன்னா? யாரும் சொன்னாங்களா? இவனுலா சிந்திச்சு ஒன்று உருவாக்கி. ஆனால் சொல்றேன், இது சும்மா லேசானது கிடையாது. இன்றைய காலத்தில் தீவிரமாக பரவக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது. முட்டாள்தனமான ஒரு கொள்கை இது. ஆனாலும் மக்கள் தீவிரமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் குறைவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும் தீவிரமாக மக்கள் அதுக்கு பின்னாடி போறாங்க. ஏன்? கேட்க அழகா இருக்குது, கேட்கறதுக்கு அழகா இருக்குது. இந்த ஊரில் சில உலமாக்கள் அல்லாஹ் அரசின் மீது இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஷாஃபிஈயாக்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நாங்க ஷாஃபி மத்ஹபை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்றாங்க. ஆனா அவங்களோட சொல்லில் என்ன இருக்குது? அல்லாஹ் அரசின் மீது இல்லை என்று சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் என்னை போன்று இருக்கக்கூடிய உலமாக்களோட கருத்தும் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்தவனாக இருக்கிறான். யார் சொன்னது? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. அவன் நாடியவாறு வானத்தோட முதல் பகுதிக்கு இறங்குறான், வாடியவாறு அவன் இறங்குறான். அது கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. அவன் எப்படி இறங்குறான் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால் இது எதுல நம்ம இந்த டாபிக் வந்தோம்? அல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கிறா இருந்தாலும், அல்லாஹோட விஷயத்தில் அல்லாஹோட ஹக்கை நம்ம பேணுறதா இருந்தாலும் எதன் அடிப்படையில் பேணணும்? குர்ஆன் சுன்னான் அடிப்படையில் தான் பேணணும். எவனோ ஒருத்தன் ஒரு சித்தாந்தத்தை வந்து சொல்கிறான், இது கேட்க அழகா இருக்குது, அல்லாஹோட விஷயத்தில் இப்படி நம்புறதுக்கு அழகா இருக்குது, நம்பிடலாமா? முடியாது. குர்ஆன்ல எங்க இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்களா? இல்லையா? உன்னோட சித்தாந்தமும் வேணாம், உன்னோட கொள்கையும் வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? அல்லாஹ்வை இப்படி நம்ப வேண்டும் என்று சொல்றாங்களா? அல்லாஹ்வை நம்புகிறோம். புரியுதா? இப்ப அல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கக்கூடிய விஷயத்திலும் நம்ம எதை பேணணும்? குர்ஆன் ஹதீஸை பேணணும். இல்லை என்று சொன்னால் வழிகெட்டு போய்விடுவோம். ஹைர். இப்போ அல்லாஹ்வோட மஹப்பத்தை அடையக்கூடியதுக்குன்னு சில வழிகள் இருக்கும் தானே, இதை தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம லேசாக எடுத்துரும் அல்லாஹ்வோட மஹப்பத்தை. அல்லாஹ் நேசித்தவனை அல்லாஹ் தண்டிப்பானா? அல்லாஹ் நேசித்தவனை அல்லாஹ் தண்டிப்பானா? சமகாலத்தில் ஒரு சம்பவத்தை ஒன்று கேட்டேன். ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்களாம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். அவங்கள்ட்ட இபாதத் இருக்குது, சும்மா வெறுமனே அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லலை, இபாதத் இருக்குது. அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் எப்போ மௌத்தாவன்னு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்களாம். அப்போ அந்த ஆலிம் கேட்டாராம், நீங்கள் மௌத்தாவை ஆசைப்படுறீங்களே, அதுக்கு ஒரு தயாரிப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. பெருசாக ஒன்றும் பண்ணலை, அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னாங்களாம். அல்லாஹ் உங்களோட பாவத்தின் காரணமாக உங்களை தண்டிச்சுட்டா அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்மணி சொன்னாங்களாம், அல்லாஹ் எப்படி அவனை நேசிக்கக்கூடிய ஒருத்தவனை தண்டிப்பான்? அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் எப்படி அவனை நேசிக்கக்கூடிய ஒருத்தவனை தண்டிப்பான்? அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் அவனை நேசிக்கக்கூடிய ஒருத்தவனை அல்லாஹ் தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டான். ஆனா அந்த நேசம் உண்மையாக இருக்கணும். நேசம் உண்மையாக இருக்கணும். நேசம் உண்மையாக இருந்தால் பாவ மன்னிப்பு தேடுவான். நேசம் உண்மையாக இருந்தால் பயம் இருக்கும். நேத்து படிச்சோமே, நேசம் இருந்தால் ரஜாவும் ஹௌவும் இருக்கும். நேசம் இருந்தால் பாவ மன்னிப்பின் பக்கம் போவான். நேசம் இருந்தால் அல்லாஹோட ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைய மாட்டான். அப்ப அந்த நேசம், அந்த நேசத்தை பெறக்கூடிய வழிகள் என்ன? அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். இப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நேசிக்கிறது ஒன்று இருக்குது, அல்லாஹ் அவனை நேசிக்கிறது ஒன்று இருக்குது. அல்லாஹ் அவனை நேசிக்கிறது ஒன்று இருக்கு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் போற ஆரம்பிக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன பண்றாங்க, அடுத்த நாள் போற ஆரம்பிக்க போது கொடிய ஒரு நபரிடம் கொடுக்க வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க,
நாளைய தினம் இந்த கொடியை ஒரு நபரிடம் கொடுப்பேன், அவன் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக இருப்பார், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். யார் அந்த சஹாபி சொல்ல முடியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ எல்லா சஹாபாக்கள் யார், சஹாபாக்களுக்கு தெரியல யார் அதுண்டு. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை, நானாக இருந்துடக்கூடாதா? ஏன்னா அல்லாஹ் ஒரு மனுஷனை நேசிச்சுட்டா அல்லாஹ் தண்டிப்பானா? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு நேசகனை அல்லாஹ் தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டான், சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடான். அப்போ ஒரு சஹாபிக்கு ஆசையாக்குது, நான் அவனாக இருக்கக்கூடாதா, நான் அந்த மனிதனாக இருக்கக்கூடாதா? அடுத்த நாள் காலில் முழிச்சுட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யார் கையில கொடியை கொடுக்க போறாங்க? ஒரு நபர்கிட்ட தான் கொடுக்க முடியும். ஒட்டுமொத்த ஊரும் இந்த கொடியை பங்கு வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த ஒரு நபர் யார்? சஹாபாக்களுக்கு அந்த ஆர்வம். ஏன்னா சஹாபாக்களை பொறுத்தவரையும் சொர்க்கத்துக்குரியவன் என்று நபி என்னை சொல்லிட்டா போதும், நான் சொர்க்கத்துக்குரியவனா மாறிடுவேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நபி சஹாபாக்களோட ஆர்வத்தை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 70,000 பேர் சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க. அப்போ உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் அதுல ஒருத்தவனான்னு கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் அதுல ஒருத்தவன்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி கையை தூக்குனாங்க, யா ரசூலல்லாஹ் நான் அதுல ஒருத்தவனான்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சபகக பிஹி உகாஷா, உகாஷா ஒன்னு அதுல முந்திட்டார். உகாஷா கிடைச்ச அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கல. அப்ப சஹாபாக்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு, நான் அந்த மஹப்பத்துக்குரியவனை மாறிடக்கூடாதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன அலி. கேட்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அது காதுல கேட்கும் போது எந்த அளவுக்கு இனிமையாக இருந்திருக்கும். ஐன அலி, அலி எங்கேன்னு கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அதனால எங்கேயோ போயிருக்கிறாருன்னு சொல்லும்போது அலியை கூப்பிடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணுக்கு எது துஆ ஓதுறாங்க, அந்த கண் சரியா போகுது, கொடியை கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெற்றவங்க. அப்ப அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெற்றவங்க நம்மள ஒருத்தவர் என்று சொல்லப்பட்டால் இன்றைய காலத்துல அவனை அவுலியாவா ஆக்கிடுவாங்க, அவுலியாவா ஆக்கிடுவாங்க. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாவா ஆக்குனாங்களா? அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெற்றதற்கு சான்றை வாங்கினவர்களை சஹாபாக்கள் கபரை கட்டி வணங்குனாங்களா? அவுலியா நிரூபணம் செய்யப்பட்டது, அல்லாஹ்வோட நேசகன் அவங்க. சஹாபாக்கள் கபர் கட்டி வணங்குனாங்களா? இல்ல. அவங்கள மாதிரி வாழ்ந்தாங்க, அவங்கள மாதிரி வாழ்ந்தாங்க. நானும் அந்த நேசத்தை பெற வேண்டும், அல்லாஹ் என்னையும் நேசிப்பான். ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு சான்று நமக்கு வராது. அல்லாஹ் உன்னை நேசிச்சுட்டான்னு ஏதாச்சும் ஒரு ரெசிப்ட் வருமா? நீங்க என்னென்ன அமல் செஞ்சீங்க 40 வருஷமாக, அல்லாஹ் உங்களை நேசித்து விட்டான்னு வச்சுக்கோங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா சொல்லுவாங்க, இல்லையென்றால் நமக்கு தெரியாது. ஆனால் அதோட வழிகளில் நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதில் ஒன்று தான் ஃபர்தான வணக்கங்களில் ஒரு மனிதன் உறுதியாக இருக்கணும். ஃபர்தான வணக்கங்களில் ஒரு மனிதன் உறுதியாக இருக்கணும். அதை தொடர்ந்து அதிகமான நஃபில்களை செய்ய வேண்டும். நஃபில்களை செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான தௌஹீத் மக்களை பார்க்கிறோம். தௌஹீதில் இருக்கக்கூடிய மக்கள் அவல நிலையாக இருக்குது, கவலைக்குரிய நிலையாக இருக்குது. நஃபில்களை செய்யக்கூடிய விஷயத்தில் மிக பொடுபோக்காக இருக்கிறோம். உட்காந்து விதண்டாவாதம் பேசுறோம், விவாதங்கள்ல உட்கார்றோம், அது பேசுறோம், இது பேசுறோம், அது சரியா இது சரியான்னு பேசுறோம். இதெல்லாம் உலமாக்கள் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் யார் பேசுவா? உலமாக்கள் பேசிக்கிறாங்க. நம்மளோட வேலை என்ன? 5 வேளை தொழுதோமா, சுன்னத்து தொழுதோமா, நஃபிலான இபாதத்துகளை செஞ்சோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூலு தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் பாரஸனி பில் ஹர்ப், யார் என்னோட நேசகன் ஒருத்தவனை எதிரியாக எடுத்துக்கொண்டால் அவன் எனக்கு எதிர்ப்பாக போர் அறிவிச்சிட்டான். சொல்லிட்டு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா தகர்ரப இலைய அப்தி பிமிஸ்லி மா அதாஇ மின் மஃப்தரது அலை, அவனுக்கு நான் கடமையாக்கிய அந்த ஃபர்துகளை செய்து அவன் என்னிடம் நெருங்குவதை போன்று வேற எதிலும் நெருங்க முடியாது. இப்ப அல்லாஹ்விடம் நெருங்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்துல சரியா இருக்கணும், வாஜிபான விஷயங்கள்ல சரியாக இருக்கணும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ولا يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه. அல்லாஹ் சொல்றான், நாம் அல்லாஹ்வோட நேசத்தை பெறுறது ஒண்ணு, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது ஒண்ணு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னோட அடியான் நஃபீல்களை அதிகம் செய்ய 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 அவன் என்ன ஆகிறான்? என்னோட நேசத்துக்குரியவனாக மாறுகிறான். فاذا احببته, நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால்,
குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பி, அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் மாறிவிடுகிறேன். வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக மாறிவிடுகிறேன். இதுக்கு அர்த்தம் சொல்லும்போது உலமாக்கள் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி அவன் காதுகள் ஹலாலை மட்டும் கேட்கக்கூடிய காதுகளாக மாறுது, அவனோட கண்கள் ஹலாலை மட்டும் பார்க்கக்கூடிய கண்களாக மாறுது, அவனோட காதுகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அவன் காதுகள் கேட்கும், அவன் கண்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் பெற்று தரக்கூடிய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும். எவ்வளோ பெரிய நிஅமத்! அப்போ நஃபில்களை அதிகம் செய்யணும், உதாசீனப்படுத்திடக்கூடாது. நஃபிலானது இதானே, செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சா நீங்க அல்லாஹ்வோட மஹப்பத்துக்கு ஆளாவீங்க. அல்லாஹ்வோட மஹப்பத்துக்கு ஆளானோம்ன்ற சொர்க்கத்தோட ஒரு மனிதனாக மாறுவோம். சொர்க்கத்தோட மனிதனாக மாறிட்ட வேற என்ன தேவை இருக்குது நமக்கு? அடுத்ததாக ஒரு மனிதன் அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய அந்த மக்களோடு அமர்வது. அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களை அவர்களோடு அமர்வதும் அவர்களை சந்திப்பதும். இப்போ எத்தனை பேருக்கு தோழமாறு இருக்கும்? அதுல எத்தனை தோழமாறு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய தோழமார்கள்? எல்லாத்தையும் கேட்டா சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்றக்கூடிய நேசம் உண்மையான நேசம், அமலில் வெளிப்படக்கூடிய அந்த நேசம். அப்போ நல்ல சகோதரர்களையும் நல்ல நண்பர்களையும் எடுத்துக்கொள்வதும் அல்லாஹ்வோட நேசத்தை பெற்றுத்தரும். ஒரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வஜபத் மஹப்பதி, என்னோட மஹப்பத், என்னோட நேசம் சில மனிதர்கள் மீது வாஜிபாகி விட்டது. யார் அவர்கள்? லில் முத்தஹாப்பீன ஃபீ, எனக்காக அவர்கள் இருவரும் நேசித்துக் கொண்டிருப்பார்கள். யாருக்காக? இந்த உலக விஷயத்துக்காக ஒரு நண்பனை நேசிச்சிருப்போமா? அல்லாஹ்வுக்காக அவனை நேசித்திருப்போம். வல் முத்தஜாலிசீன ஃபீ, எனக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த உலக விஷயத்துக்காக மட்டும் உட்கார மாட்டார்கள் ஒன்று சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக. சஹாபாக்கள் சொல்வார்களாம், தஆல் நுமின் ஸஆ, வாருங்கள் உட்காருங்கள் கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் என்று சொல்வார்களாம். அப்படி என்ன? கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை பத்தி பேசுவோம். இப்ப அவர்களை ஒன்றாக உட்கார வச்சது என்னது? அல்லாஹ்வோட ஞாபகம், அல்லாஹ்விற்காக. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ்வோட மஹப்பத்தும் அல்லாஹ்வோட நேசமும் வாஜிபாகி விடுகிறது. வல் முத்தஸாவிரீன ஃபீ, அல்லாஹ்விற்காக ஒருத்தவரை சந்திக்க கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு என்னாவது? அல்லாஹ்வோட மஹப்பத் வாஜிபாயிருது. இதுக்கு சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹரஜ ரஜுலுன், ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே போனான், யஸூரு அஹன் லஹு, அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் வேற ஊர்ல, அவனை சந்திக்கிறதுக்கு இவன் ஊர்ல இருந்து கிளம்பினான், பயணம் போனான். அந்த சகோதரன் அல்லாஹ்வுக்காக ஏற்பட்ட அந்த ஒரு தோழமை இவனுக்கு அவனுக்கும் இடையில. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஃபீ கரியத்தின் உக்ரா, வேற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்க அவன் போறான். فأرسل الله عز وجل على مدرجته ملكا, அவன் போகக்கூடிய பாதையில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான் மனித ரூபத்தில். فلما مر به, அந்த மலக் அவனிடம் வரும் பொழுது கேட்டார்கள், ஐன துரீத், எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எங்க போறீங்க? அந்த மலக்கு கேட்கிறார் மனித ரூபத்தில். இவருக்கு தெரியாது அது மலக் என்று. அந்த மலக்கு கேட்கிறார், நீங்க எங்க போறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, உரீது ஃபுலானன், நான் இப்படி ஒரு நபரை நான் சந்திக்க போறேன், அவர் அந்த ஊர்ல இருக்கிறார், சந்திக்க போறேன். அப்போ அந்த மலக்கு கேட்கிறார், அலி கராபத்துன், உனக்கும் அவனுக்கும் இடையில ஏதோ ஒரு சொந்த உறவு எது இருக்குதா, சொந்த பந்தம் உறவுகள் எது இருக்குதா? அப்ப சொன்னார், இல்ல இல்ல அப்படிலாம் எந்த உறவும் கிடையாது. அப்ப கேட்கிறார், ஃபலி நிஅமத்தின் லஹு இந்தக, அவர் உனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ததற்காக அவருக்கு திரும்பி செய்யறதுக்காக நீங்க போறீங்களா? அவரு உங்களுக்காக எது நன்மை செஞ்சதுக்காக நீங்க திரும்பி செய்யறதுக்காக இங்க ஊர்ல இருந்து கிளம்பி போறீங்களான்னு சொல்லும் பொழுது, இல்ல இல்ல நான் அதுக்காகவும் நான் போல. அப்ப கேட்கிறாங்க, ஃபலிம தஅதி, நீங்க அவரை சந்திக்க போறீங்க, இங்கேருந்து அவரை சந்திக்க எதுக்கு போறீங்க? அப்ப அவங்க சொல்றாரு, இன்னி உஹிப்புஹு ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக அந்த மனிதனை நேசிக்கிறேன், அந்த நேசத்துக்காக நான் அவனை பார்க்க போறேன். இன்னி உஹிப்புஹு ஃபில்லாஹ். அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், இன்னி ரசூலுல்லாஹி இலைக், நான் அல்லாஹ்வோட தூதர். அல்லாஹ்வோட தூதர்னா என்ன? அல்லாஹ்வோட புறத்திலிருந்து வந்த ஒரு மலக் நான் உங்களுக்கு. அல்லாஹ் சொல்றானாம், அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யுஹிப்புக், அல்லாஹ் என்னிடம் ஒரு தூதுவை அனுப்பி உங்கள்கிட்ட வர வச்சான், ஒரு செய்தியை அனுப்பி உங்களிடம் வர வச்சான். என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் உங்களை சொன்னான்.
அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று சொல்ல கூறுகிறான். யுஹிப்புக் பிஹுப்பிக இய்யாஹு ஃபீ. ஏன் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான்? ஏனென்றால் நீங்க அந்த மனிதனை அல்லாஹ்வுக்காக நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அதனால் தான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம ஆதி ஹுப்பக். யா அல்லாஹ் உன்னோட ஹுப்பை, உன்னோட நேசத்தை எனக்கு தந்திரியா அல்லாஹ். வ ஹுப்ப மன் யுஹிப்புக். உன்னை நேசிக்கக்கூடிய அந்த மனிதர்களோட நேசத்தையும் எனக்கு தாயா அல்லாஹ். وحب عمل تقربني الى حبك. எந்த அமலை செய்து நான் உன்னிடம் நெருங்கினால் உன்னிடத்து நேசத்தை பெற முடியுமோ அந்த அமலை செய்யக்கூடிய நேசமும் எனக்கு தந்திரியா அல்லாஹ். ஆக மொத்தத்தில் எப்படி செஞ்சாலும் அல்லாஹ்வோட நேசத்தை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வோட நேசத்தை பெற வேண்டுமா? அல்லாஹ்வோட அஸ்மாஉல் ஹுஸ்னாவை அதிகம் படிக்க வேண்டும். அதில் அதிகம் ஒரு மனிதனோட சிந்தனை இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வோட அஸ்மாஉல் ஹுஸ்னாவை அவன் அதிகம் படிக்க என்ன ஆவான்? அல்லாஹ்வை நேசிக்காம ஆரம்பிப்பான். அல்லாஹ்வோட திருநாமங்களையும் அல்லாஹ்வோட பண்புகளையும் பற்றி ஒருத்தவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் டெய்லி. என்ன ஆகும் அவனுக்கு? அல்லாஹ் பத்தி அதிகம் தெரிய ஆரம்பிப்பான். அல்லாஹ் பத்தி அதிகம் தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? அல்லாஹ்வை நேசிப்பான். அல்லாஹ்வை நேசிக்கும் போது அவனுக்கு என்ன ஆகும்? அல்லாஹ்வோட நேசத்துக்குரிய அமல்களை அதிகம் செய்வான். அல்லாஹ்வோட நேசத்துக்குரிய அமல்களை அதிகம் செய்யும் போது என்ன ஆகும்? அல்லாஹ்வோட மஹப்பத்தை இறுதியில் பெறுவான். அதனால் சகோதரர்களே, அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெற்றோம் என்று சொன்னால் ஈருலக வெற்றி கன்ஃபார்ம். ஆரம்பத்தில் என்ன படித்தோம்? சஈதா, சந்தோஷத்தை பெற்றான் இந்த உலகத்திலும் மறுமையிலும். யார்? அது அடுக்கடுக்காக சொல்லிட்டு வந்தோம். தீமையோட பாதையில் ஒதுங்கி நன்மையோட பாதையில் மேல் நோக்கி செல்லக்கூடியவன். அதே போன்று இரண்டாவது இஹ்லாஸோடு அவங்களோட அமலை செய்யக்கூடியவன், ஷரியத்தின்படி குர்ஆன் சுன்னாவின்படி அவனோட அமலை செய்யக்கூடியவன். மூணாவது அவனோட அந்த பாதையில் அவனோட அன்றாட வாழ்க்கையோட நடவடிக்கைகளில் அல்லாஹ்வின் மீது உள்ள ஆதரவையும் அவன் வைத்துக் கொள்வான். அல்லாஹ் மீது உள்ள பயமும் அவனிடம் இருக்கும். இன்னைக்கு படிச்சது என்னது? இது எல்லாத்துக்கும் தலை சிறந்தது அவனுக்கு மஹப்பத் இருக்கணும். அல்லாஹ் மீது மஹப்பத் இருக்கணும். அல்லாஹ்வின் மீது நேசம் வந்து விட்டால் சகோதரர்களே, உண்மையில் கூறுகிறேன், அல்லாஹ்வின் மீது நேசம் வந்து விட்டால் ஒரு மனிதன் அவன் எண்ணாத விஷயங்களை செய்வான் அல்லாஹ்வுக்காக. எண்ணிட முடியாத விஷயங்களை செய்வான் அல்லாஹ்வுக்கு. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? சஹாபாக்கள் நம்மள மாரி மனிதர்கள் தானே. 2 காதுகள், 2 கண்கள், மூக்கு, வாய், நம்மள மாரி மனிதர்கள். ஆனால் அவங்களோட சில விஷயங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தவங்க அழுனாங்க, தண்டிக்கப்பட போகும்போது அழுனாங்க. அப்போ தண்டிக்கக்கூடியவன் கேட்டான், எதுக்கு அழுவுறீங்க? மௌத்தா போகிறன்னு அழுவுனீங்களா? இப்போ அவர் சொன்னார், இல்லை, எனக்கு ஒரே ஒரு மௌத்து தான் இருக்குதுன்னு அழுவுனேன். அல்லாஹ் எனக்கு நிறைய உயிரை தந்து திரும்ப திரும்ப நான் மௌத்தாவன, அல்லாஹ்க்காக மௌத்தாக தயாரிக்கிறேன். அவங்களோட அந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் மீது உள்ள மஹப்பத், அல்லாஹ் மீது உள்ள நேசம். அல்லாஹ் மீது உள்ள நேசம் இருந்தால் நாம் வீண் விதண்டாவாதங்கள் செய்ய மாட்டோம். அல்லாஹ் மீது உள்ள நேசம் இருந்தால் ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மனிதராக நாம் மாறுவோம். அல்லாஹ் மீது உள்ள நேசம் இருந்தால் ஒரு அமலை செய்யும் போது அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்வோம். இப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொருத்தவன் கிஃப்ட் கொடுக்குறான். அவன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் இப்போ நான் ஒருத்தவனுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு ஆதமுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்வேன்? ஆதம் நீ மட்டும் தான் வச்சுக்கணும், யார்ட்டையும் கொடுத்துறாத. அப்போ மனிதன் சக மனிதனிடம் அந்த இஹ்லாஸை எதிர்பார்ப்பான். அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டானா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா அல்லது நம்ம மீது கடமையா? கடமை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா என்னமோ அல்லாஹ்க்கு தேவை என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடம் அந்த இஹ்லாஸோட அமல் செஞ்சால் தான் அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று சுன்னத்தின்படி அமல் செய்யணும். அமல் செய்யக்கூடிய இந்த பாதையில் மௌத்தாவர வரையும் ஷைத்தான் சில நேரங்கள் என்ன சொல்லுவான்? உன் பாவத்தையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? நிராசை அடைய வைப்பான். அப்போ என்ன வேணும்? அப்போ ரஜாவை கொண்டு வரணும், ஆதரவு, அல்லாஹ் மீது உள்ள ஆதரவை கொண்டு வரணும். சில நேரங்களில் ஷைத்தான் இந்த ரூபத்தில் வருவான். அல்லாஹ் அவனெல்லாம் மன்னிச்சிருவான். நீ எவ்வளோ பெரிய நல்லவன், எவ்வளோ சதகா செஞ்சிக்கிறா, நீ எவ்வளோ தொழுதிருக்கிறா, அல்லாஹ் அவனை மன்னிச்சிருவான், கவலைப்படாதாண்டு. இப்படி ஓவர் ஆதரவு ஷைத்தான் கொடுப்பான். அப்போ என்ன பண்ணணும்? பயந்து கொள்ளணும். இது எல்லாம் வரணும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது உள்ள மஹப்பத் இருந்தால் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இன்றையோட 4 வரிகளை பார்த்திருக்கிறோம். இது 4 மிக முக்கியமான வரிகளை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் அடுத்த வரிகளை பார்ப்போம். இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். السلام عليكم ورحمة الله وبركاته.